அதாவது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்பொழுது இருந்த முதலமைச்சரை பார்த்து மத்திய அரசுக்கு பல்வேறு பிரச்சனைகள் கொடுத்து திட்டங்கள் குறித்தும் கடிதம் எழுதினால் போதுமா என்று கேட்கறீங்க. அதே பாணி தான் இப்பொழுதும் இந்த அரசாங்கம் கடைபிடிக்கிறது. ஆக கடிதம் எழுதினால் மட்டும் மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை கொடுத்துறாது, அதற்குண்டான தீர்வை காண்பதற்கான முயற்சியும் எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்னொன்று, பேசாமலே செயல்படுவது என்பது வரவேற்கத்தக்கதான். சில நேரத்தில் பேசினா தான் தீர்வு கிடைக்கும். இனிமேல் பேசி தீர்வு காணுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இளைஞர் நலன் வேலைவாய்ப்பு இன்றைய அளவில் கிராமப்புறங்களில் ஆயிரக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி இருக்கிறாங்க. இவர்களுக்கு உரிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தருவது அரசின் தலையாய கடமை. ஏன்னா நான்லாம் கிராமத்திலிருந்து வந்தவன். ஆகவே கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவர்களெல்லாம் அதிக அளவிலே படித்திருக்கின்றார்கள். அதிக கல்விக்கூடங்கள் திறந்த காரணத்தினாலே உயர்கல்வி படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்திலே அந்த கிராமப்புறத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கின்ற வகையிலே அந்த தொழில்கள் எல்லாம் அமைத்துக் கொடுக்க வேண்டும். இந்த நிதிநிலை அறிக்கையில் 24,000 இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு ஏஐ திறன் பெற பயிற்சி அளிக்கப்படும் என குறிப்பிட்டீங்க. ஆனால் கிராமப்புறத்தில் 90% படித்த இளைஞர்கள் கணினித்துறை தவிர பிற துறைகள் பட்டம் பெற்றவர்கள். எனவே அவர்களுக்கு உரிய திறன் பயிற்சி வழங்கி அவர்களுக்கான வேலைவாய்ப்பை கிராமப்புறங்களை குறிப்பாக ஏற்படுத்தி தந்தால்தான் தமிழ்நாடு எதிர்கொண்டு வரும் ஒரு பெரிய சமூக பொருளாதார நோக்கத்தை சரி செய்ய முடியும். இதற்கான முயற்சிகள் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்னெடுப்பதாக தெரியவில்லை. இவர்கள் தொழில் முனைவோராகவும் கிராமப்புற தொழில் மற்றும் விவசாயம், உணவு பதப்படுத்தல் போன்ற தொழில்களை ஊக்குவித்து சிறப்பான உதவிகள் அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பல துறைகளில் குறிப்பாக சமூக நீதித்துறை, கூட்டுறவுத்துறை, பொது விநியோகம், சிறு குறு தொழில் மேம்பாட்டுத்துறை, ஜவுளி மற்றும் கைத்தறித்துறை என பல்வேறு துறைகளில் எந்த விதமான கூடுதல் கவனம் செலுத்தப்படவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் அவையினுடைய கவனத்தை கொண்டு வரேன். அரசு துறையில் காலி பணியிடங்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே அரசு காலி பணியிடங்கள் நிரப்பும்னு சொன்னீங்க. ஆனால் அரசு துறையில் அரசு அலுவலர்கள் மட்டும் 3.2 லட்சம் பணியிடம் காலியா இருக்குது. ஆசிரியர்கள் 3.50 லட்சம் காலியா இருக்குது. 3 லட்சம். அதாவது அரசு அலுவலர்கள் 3,20,000 பேர், ஆசிரியர்கள் 3,50,000 பேர். சுகாதாரத்துறையில் சுமார் 1 லட்சம் பேர், அதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள். காவல்துறையில் 1,20,000 பேர், சமூகத்துறையில் 2,75,000 பேர், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் இதெல்லாம் எடுத்துட்டா 2,50,000 பேர். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்துனா 13,30,000 பேர் காலி பணிகள் இருக்கிறது. எவ்வளவு காலி பணிகளை வைத்துக் கொண்டு எப்படி திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தும். ஆகவே படிப்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஒவ்வொரு துறையிலும் இருக்கின்ற காலி பணிகளை நிரப்புவதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஆண்டு நான் குறிப்பிட்ட இந்த துறையிலெல்லாம் எவ்வளவு காலி பணிகள் குறிப்பிட்டிருக்கிறேன். இதையெல்லாம் நம்முடைய அரசு ஊழியர்கள் சங்கத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்கள். ஆகவே இந்த அரசு காலி பணிகளை நிரப்பப்பட்டால்தான் இவர்கள் போடுகின்ற திட்டம் நிறைவேற்றப்படும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திட்டங்கள் போடுவது மட்டும் இல்ல, அந்த திட்டங்களை நிறைவேற்றுகின்ற பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் அரசு பணியாளர்கள் என்பதையும் உணர்ந்து இந்த காலி பணிகளை நிரப்புவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா நீங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கீங்க, ஆட்சிக்கு வந்த உடனே இந்த காலிப்பணி நிரப்பப்படும் சொல்லி ஒரே நேரத்தில் இவ்வளவு காலிப்பணிகள் நிரப்ப முடியாது. இருந்தாலும் இந்த துறையுடைய முக்கியத்தை கருதி படிப்படியாக இந்த காலி பணிகளை நிரப்ப வேண்டும் என்று அரசுடைய கவனத்தை கொண்டு வரேன். அரசு பொதுத்துறை நிறுவனங்கள், போக்குவரத்து கழகங்கள், மின்சாரத்துறை, வீட்டு வசதி வாரியம் போன்ற 77 பொதுத்துறை நிறுவனங்களில் சுமார் 1.5 லட்சத்திற்கு மேல் காலி பணிகள் உள்ளன என்று ஊழியர் சங்கம் தெரிவிக்கின்றன. ஆகவே இதெல்லாம் முக்கியமான போக்குவரத்து கழகத்தெல்லாம் முக்கியமான பணியாளர் இருந்தால் தான் அந்த பேருந்தெல்லாம் இயக்க முடியும். அதே மாதிரி வீட்டு வசதி வாரியம், மின்சாரத்துறை எல்லாம் அடிக்கடி மின்தடை ஏற்படும் சொன்னால் அதுக்கு போதிய ஆட்கள் நியமிக்கப்பட வேண்டும். அதோட புதிய மின் இணைப்பு கொடுப்பதற்கு தேவையான ஆட்கள் தேவை. ஆக 77 பொதுத்துறைகளிலும் சுமார் 1.5 லட்சம் காலி பணிகள் இருக்கின்றன. அதை விரைவாக நிரப்பிட இந்த அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வு பெறுவோருடைய எண்ணிக்கை சுமார் 5 முதல் 7%. அதாவது அரசு துறையில் 70,000 பேர் பணிகள் ஓய்வு பெறுகின்றனர். அதே போல தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான ஓய்வு பெற இருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருஷமும் ஓய்வு பெறுகின்ற நிலை இருக்கின்றது. ஏற்கனவே எல்லா துறையிலும் சேர்ந்து 13,30,000 பேர்
பணியிடம் காலியா இருக்குது. அதோட ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 7% இன்றைக்கு அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகின்ற பொழுது இன்னும் காலி பணிகள் அதிகமாகிவிட வேண்டும். ஆகவே உடனடியாக அரசு தேவையினை கருதி காலி பணிகள் நிரப்புவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல இந்த அரசின் நிதிநிலை அறிக்கையில் தேர்வாணைய அட்டவணை வெளியிட்டு அதன்படி காலி பணிகள் நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தேர்வாணையத்தின் மூலம் இத்தனை லட்சம் பேரை உடனடியாக கூப்பிட்டு அவர்களுக்கு தேர்வு வச்சு இன்டர்வியூ வச்சு எடுக்கிறதுலாம் கால அளவு பத்தாது. விரைந்து செயல்பட்டால் தான் இவ்வளவு காலி பணிகள் நிரப்பப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன்.